வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க பொருளாதாரம் மந்தநிலை. ஈரான் போரினால் பணவீக்கம் உயர்வு. ஜிடிபி வளர்ச்சி 1.5% குறைந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் செல்வாக்கு சரிவு. ஈரான் விவகாரம் அமெரிக்க அரசியலில் பெரும் சவாலாக மாற்றம். ஈரானின் மகான் ஏர் IRGC வலையமைப்புகள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகள் அறிவிப்பு. சவுதி அரேபியா மீதான தாக்குதல்கள். கவுதிகள் மற்றும் ஈராக்கிய போராளி குழுக்கள் இணைந்து செயல்பட்டதாக தகவல். செங்கடல் பாதுகாப்பிற்கு 50 நாடுகள் கொண்டு சர்வதேச கூட்டணியை உருவாக்க சவுதி அரேபியா திட்டம். உக்ரைன் ரஷ்யா மோதல் தீவிரமடைதல். 4 பகுதிகளை கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவிப்பு. மத்திய கிழக்கு மோதல் மற்றும் ஈரான் போரின் காரணமாக ஏற்பட்டு உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியால் அமெரிக்க பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக மந்தமடைந்துள்ளது என்று புதிய அரசாங்க அறிக்கை தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த 2ஆம் காலாண்டில் அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 1.5% குறைந்துள்ளது. இது முந்தைய காலாண்டின் 2.1% வளர்ச்சியை விட குறைவாகும். ஈரான் போரினால் மே மாதத்தில் பெட்ரோல் விலை கேலனுக்கு $4.56 வரை உயர்ந்தது. இதனால் ஆண்டு பணவீக்கம் 3.5% அதிகரித்துள்ளது. இது பெடரல் ரிசர்வின் 2% இலக்கை விட அதிகமாகும். பொருளாதார மந்த நிலையிலும் நாட்டின் GDP வளர்ச்சிக்கு நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு துறை சார்ந்த சிப்புகள் மற்றும் தரவு மையங்களில் செய்து பெரும் முதலீடுகளே முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை 3.5% முதல் 3.75% என்ற அளவிலேயே மாற்றமின்றி தக்க வைத்துள்ளது. 16 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான கோடைகால வேலைவாய்ப்பு 1948க்கு பிறகு மிக குறைந்த அளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விலை ஏற்றம் நுகர்வோருக்கு சுமையாக இருந்தாலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி விலை நிலைத்தன்மையை அடைவதே தங்களின் முக்கிய நோக்கம் என்று பெடரல் ரிசர்வ் தலைவர் கெவின் வார்ஷ் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான ராணுவ தேக்க நிலை, உயர்ந்து வரும் பெட்ரோல் விலை மற்றும் பணவீக்கம் காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மக்கள் ஏற்பு விகிதம் வரலாறு காணாத அளவிற்கு சரிந்துள்ளதாக சமீபத்திய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. எகானமிஸ்ட் ஜூகோவ் கருத்து கணிப்பின்படி டிரம்பின் ஏற்பு விகிதம் 34% குறைந்துள்ளது. மேலும் பியூ, வாஷிங்டன் போஸ்ட், ஃபாக்ஸ் நியூஸ் மற்றும் ராய்டர்ஸ் கருத்து கணிப்புகளும் அவரது ஏற்பு விகிதம் 40%க்கும் குறைவாகவே உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளன. சராசரி அமெரிக்கர்கள் மற்றும் ஒரு முழு அளவிலான போரை விரும்பவில்லை என்றும் எரிபொருள் செலவை குறைப்பதிலேயே முதன்மை கவனம் செலுத்துவதாகவும் கணிப்புகள் காட்டுகின்றன. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் குறித்து தனது மூத்த ஆலோசகரிடையே ஒருமித்த கருத்து இல்லாததால் ட்ரம்ப் விரக்தி அடைந்துள்ளதாக தெரிகிறது. நெதன்யாகுவுடனான சந்திப்பு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான சந்திப்பில் ஈரானுடன் புதிய ஒப்பந்தம், பொருளாதார அழுத்தம் அல்லது தீவிர ராணுவ நடவடிக்கை ஆகிய 3 வழிகள் குறித்து ட்ரம்ப் பரிசீலித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி. சர்வதேச பாதுகாப்பு முடிவுகளை காட்டிலும் உள்நாட்டு பணவீக்கம் மற்றும் எரிசக்தி விலைகளே இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்களின் முதன்மை கவலையாக உருவெடுத்துள்ளன. நீடித்த முதலை தவிர்த்து அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாக்கும் அதே வழியில் ஈரானை விட்டுக் கொடுக்க வைப்பதில் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய அரசியல் சவால் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் மகான் ஏர் நிறுவனம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு நிதி, தளவாட மற்றும் வணிக ரீதியான ஆதரவை வழங்கி வந்த இந்தியா, சீனா, ரஷ்யா மற்றும் ஈரானை சேர்ந்து 6 நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது அமெரிக்க கருவூலத்துறை வியாழக்கிழமை புதிய தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவ உபகரணங்களின் இருப்பிடங்களை சேகரித்து மோதலின் போது ஈரானிய ராணுவத்திற்கு இலக்குகளை நிர்ணயம் செய்ய உதவிய IRGC உடன் தொடர்புடைய போலி நிறுவனமும் இந்த தடையில் குறிப்பிடத்தக்கது. IRGC அல்லது மகான் ஏர் நிறுவனத்திற்கு ஆதரவு அளிப்பவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பை தக்க வைக்க உதவுகின்றார்கள் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் கண்டித்துள்ளார். ஹார்மோஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்களை கட்டாயப்படுத்தி ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்மோஷெப் என்ற கடல்சார் காப்பீட்டை வாங்க வைக்கும் மிரட்டி பணம் பறிக்கும் திட்டத்திலும் இந்த அமைப்புகள் ஈடுபட்டுள்ளன. தெஹ்ரான் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் புதனன்று 8 எண்ணெய் கப்பல்கள் மற்றும் 10 நிறுவனங்கள் மீது தடைகள் விதிக்கப்பட்டன. நடப்பாண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட கப்பல்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் முக்கிய
முக்கிய எண்ணெய் மையங்கள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனின் கவுதி அமைப்பினரும் ஈராக்கிய ஆயுத குழுக்களும் இணைந்து ஈராக்கிய நிலப்பரப்பிலிருந்து ஒருங்கிணைந்து நடத்தியுள்ளதாக சவுதி மற்றும் பிராந்திய பாதுகாப்பு மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. சிரியா மற்றும் லெபனானில் ஈரான் ஆதரவு படைகள் பலவீனம் அடைந்துள்ள நிலையில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் மேற்பார்வையில் ஈராக் தற்போது போராளி குழுக்களின் முக்கிய பாதுகாப்பு மையமாக உருவெடுத்துள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஈராக்கில் உள்ள போராளி குழுக்களின் தளங்கள் மீது வான்வெளி தாக்குதல்களை நடத்தின. ஈராக் எல்லை கட்டுப்பாட்டு பலவீனம் மற்றும் சவுதி அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈராக் பிரதமர் அலி அல் ஜைதி சவுதி பட்டத்துள்ளரசர் முகமது பின் சல்மானை சந்திக்கவிருந்து தனது சவுதி பயணத்தை உடனடியாக ரத்து செய்தார். கவுதிகளும் ஈராக்கின் கடிப் கிஸ்புல்லா போன்ற ஆயுத குழுக்களும் இணைந்து ஒரு கூட்டு நடவடிக்கை அறை செயல்பட்டு வருவதையும் 800 கிலோமீட்டர் நீளமுள்ள ஈராக் சவுதி எல்லையை பயன்படுத்தி வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதையும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தான் அறியாமல் தனது நிலப்பரப்பிலிருந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக ஈராக் அரசு தெரிவித்துள்ள நிலையில் செப்டம்பருக்குள் அனைத்து ஆயுத குழுக்களையும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர ஈராக் பிரதமர் திட்டமிட்டுள்ளார். செங்கடல் மற்றும் பாப்பல் மண்டேவ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஏமனின் அன்சார் அல்லா கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ளவும் சுமார் 50 நாடுகளை உள்ளடக்கிய புதிய சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு கூட்டணியை அமைக்க சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது. எகிப்து, சூடான், ஜிபூட்டி மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் இக்கூட்டணியில் இணைய ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் துருக்கி, கத்தார், பஹ்ரைன், குவைத், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நிலைப்பாடு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வாஷிங்டன் இக்கூட்டணியில் இணைவது குறித்து இதுவரை இறுதி முடிவு எடுக்கவில்லை. அமெரிக்கா பங்கேற்கும் பட்சத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற முக்கிய ஐரோப்பிய நாடுகளும் இதில் இணைய பரிசீலித்து வருகின்றன. கவுதிகளின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிப்பது மட்டுமின்றி செங்கடல் பகுதியில் நடைபெறும் கடல் கொள்கை மற்றும் கடல் சம்பவங்களை தடுப்பதிலும் இக்கூட்டணி கவனம் செலுத்தும். ஜூலை 20 அன்று சவுதி அரேபியாவிற்கான கடல் வழி போக்குவரத்திற்கு கவுதிகள் தடை விதிப்பதாக அறிவித்தனர். இதற்கு பதிலடியாக சவுதி அரசு பாதுகாப்பை தீவிரப்படுத்திய நிலையில் 2 சவுதி எண்ணெய் கப்பல்கள் மீது கவுதிகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இக்கூட்டணிக்கான முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன. ரியாத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கவுள்ள இக்கூட்டணி சர்வதேச வர்த்தக மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோக பாதைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் வடகிழக்கு உக்ரைனில் உள்ள மேலும் 4 குடியிருப்பு பகுதிகளை தங்களது முழு செயல்பாட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. உக்ரைனின் டொனெக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள கிராஸ்னோயர்ஸ்கோஜே பகுதியை ரஷ்யாவின் சென்டர் படைப்பிரிவு கைப்பற்றியுள்ளது. மேலும் சுமி பிராந்தியத்தின் மாலாய் ஸ்லோபோட்கா, மோக்ரெட்சியாப் மற்றும் கார்கிவ் பிராந்தியத்தின் யுர்சென்கோவா ஆகிய பகுதிகளை நோர்த் படைப்பிரிவு தன்வசப்படுத்தியுள்ளது. எல்லைப் பகுதியில் தடுப்பு மண்டலத்தை உருவாக்கும் நோக்கில் ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் ரடுஷ்னி கிராமத்தின் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் வடகொரியாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்து உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வெளி தாக்குதலின் போது ரஷ்யாவின் KH-101 ரக குரூஸ் ஏவுகணை ஒன்று நேட்டோ உறுப்பு நாடான போலந்தின் வான்வெளியை மீறி அந்த நாட்டு எல்லைக்குள் விழுந்துள்ளது. போலந்தின் கிழக்கு லூப்லின் பகுதியில் வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை சைரன் ஒலிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலந்து ராணுவத்தின் போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் உடனடி ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. மேற்கத்திய நாடுகளிடமிருந்து போதுமான அளவு வான் பாதுகாப்பு அமைப்புகள் சரியான நேரத்தில் கிடைக்காததே இந்த தாக்குதலுக்கு காரணம் என கெய்வ் சாடியுள்ளது. நேட்டோ தலைவர்களுடன் தொடர்பில் இருப்பதாக தெரிவித்து போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் வான்வெளி மீறல் குறித்து தீவிரமாக ஆராயப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய பகுதிகள், கருங்கடல் மற்றும் அசோப் கடல் பரப்பிற்கு மேலே ஒரே இரவில் பறந்து வந்த உக்ரைனின் 258 ஆளில்லா விமானங்களை வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பென்சா பிராந்தியத்தில் உள்ள வைல் பெட்ரேஸ் தளவாட கிடங்குகள் மீது ட்ரோன் விழுந்ததில் தீ விபத்து ஏற்பட்டு 4 பேர் காயமடைந்தனர். உட்முர்டியா மற்றும் கிராஸ்னோடார் பிராந்தியங்களிலும் உள்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. பொதுமக்கள் வசதிகள் மீதான இந்த தாக்குதல்கள் தொடர்பாக உக்ரைனிய ஆயுதப்படைகளுக்கு எதிராக ரஷ்ய புலனாய்வு குழு பயங்கரவாத வழக்குகளை பதிவு செய்துள்ளது.
பெலாரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்வெட்லானா திகானோவ்ஸ்காயாவின் சிறு குழந்தைகளை குறிவைத்து பொலந்து நிலப்பரப்பில் நடத்த திட்டமிட்டிருந்த பயங்கரவாத சதி குறித்து பொலந்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளதாக பெலாரஸ் உளவுத்துறை தெரிவித்துள்ளது. பொலந்தில் வசிக்கும் குற்ற பின்னணி கொண்ட பெலாரஸ் ஆர்வலர் ஒருவர் திகானோவ்ஸ்காயாவின் குழந்தைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக பெலாரஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து பெலாரஸ் வழங்கிய ஆதாரங்களை கவனமாக ஆய்வு செய்து வருவதாக வார்சா தெரிவித்துள்ளது. உக்ரைனுடனான ராணுவ மோதல் நிச்சயமாக ரஷ்யாவின் வெற்றியிலேயே முடியும் என்று ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வேடேவ் தெரிவித்துள்ளார். ட்ரோன் உற்பத்தியில் ரஷ்யா தற்போது முன்னணி வகிப்பதாக குறிப்பிட்ட அவர், போருக்கு பிந்தைய காலத்தில் ராணுவத்துறை ஆட்களை பொதுத்துறைக்கு இடமாற்றம் செய்து உள்நாட்டு உற்பத்தியை பன்முகப்படுத்தும் உத்தி செயல்படுத்தப்படும் என கூறினார். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.